வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு குக் வித் கோமாளியில் சந்தோஷ் அவங்க பண்ண ஷாக்ஷுகா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரெகுலரான இட்லி, தோசை, சட்னி அப்படின்னு சொல்லி போர் அடிக்குது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த டிஃப்ரெண்ட்டான ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஷோவில் பார்த்தீங்கன்னா செரி டொமேட்டோ வச்சு பண்ணியிருப்பாங்க. நீங்கள் நார்மல் டொமேட்டோ கூட யூஸ் பண்ணலாம். நான் கிட்டத்தட்ட 3/4 கிலோ அளவுக்கு செரி டொமேட்டோவை நான் மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஆலிவ் ஆயில் இருந்ததுன்னா நீங்கள் அது சேர்த்துக்கோங்க, இல்லைனா நார்மல் ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்திங்கன்னா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். அடுத்து 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூட காரத்துக்காக குடமிளகாவும் சேர்ப்பாங்க. உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். நான் பச்சை மிளகா அண்ட் மிளகாத்தூளே போதும் அப்படின்னு நினச்சிட்டு குடமிளகா விட்டுட்டேன். வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து நம்ம தக்காளி அரைச்சி வச்சுருந்தோம்ல, அது சேர்த்துக்கலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 கப் அளவுக்கு வந்துச்சு. இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் வந்து நான் 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க. வேணும்னா மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த டேஸ்ட் எல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஆல்ரெடி தக்காளியிலே கொஞ்சம் தண்ணி இருந்ததுனால நான் எக்ஸ்ட்ரா எதுவும் தண்ணி ஊற்றலை. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருங்க. இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமேட்டு கரண்டி வச்சு லைட்டாக ஒரு கேப் மாதிரி அதில் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நீங்கள் எத்தனை முட்டை யூஸ் பண்ண போகிறீங்களோ அத்தனை கேப் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் நம்ம முட்டை உடச்சி ஊற்ற போகிறோம். ஷோவில் பார்த்தீங்கன்னா கொயில் எக் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நான் இன்றைக்கி நார்மல் ஒயிட் எக் இருக்குல்ல, அதுதான் எடுத்திருக்கேன். எல்லா கேப்லேயுமே ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க. அடுத்து நான் இதில் வந்து கொஞ்சமாக மொசரெல்லா சீஸ் ஆட் பண்ணுறேன். இது ஜஸ்ட் ஆப்ஷனல் தான். இந்த எக்கோட சீஸ் சேர்த்து சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். அதனால் நான் கொஞ்சமாக சீஸ் ஆட் பண்ணிப்பேன். உங்களுக்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பை விட்டுறலாம். இப்போ ஒரு மூடி போட்டு 1 நிமிஷம் அளவுக்கு குக் பண்ணிங்கன்னா எக்லாம் சூப்பராக குக் ஆகிடும். பாருங்கள், நல்லா எக் செம்மையாக குக் ஆகிருக்கு. அந்த ரெட் கலர் சாஸோடு சேர்த்து சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். இப்போ உங்களுக்கு என்ன ஹெர்ப்ஸ் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆரிகானோ, ரோஸ்மெரி எது வேணுமோ போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். இது கூட பார்த்தீங்கன்னா சைடில் வந்து நான், ரொட்டிலாம் சர்வ் பண்ணுவாங்க. நான் வந்து கோதுமை மாவில் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். கோதுமை மாவில் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் தண்ணி போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன். மாவை 1 மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சுட்டேன். இப்போ ஊற வச்ச மாவை இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கலாம். ஷோவில் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்திருப்பாங்க. அதனால நானும் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறேன். உங்களுக்கு ஃப்ரை பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நார்மலாக சப்பாத்தி மாதிரி போட்டு சாப்பிட்டா கூட செம்மையாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். அடுப்பில் எண்ணெயுமே நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா 2 சைடுமே கோல்டன் கலரில் வந்த உடனே எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஷாக்ஷூக்கா ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி குக் வித் கோமாளியில் இருக்க ரெசிபீஸ்லாம் கண்டினியூவஸாக பார்க்கணுன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.